இன்றைக்கு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்காக திமுகவின் செய்தி தொடர்பு துறையின் துணை செயலாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறது வெகு சீக்கிரத்திலேயே நடக்க இருக்கு. அதாவது இந்தியாவோட முகமாக தமிழ்நாட்டு மட்டுமின்றி இந்தியாவோட முகமே முதலமைச்சர் அவர்கள் மாறி இருக்காங்க. திராவிட மாடல் 2.0 அப்படிங்கிறது லோடிங்கில் இருக்குது அப்படிங்கிறத விஷயங்களையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஊடக கருத்து கணிப்புகளும் கூட திராவிட மாடல் அரசு அடுத்தது வெற்றி வாகை சூடும் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டு வராங்க. இது எப்படி சாத்தியப்படுது சார்? இல்லை, இந்தியா முழுக்க அக்ராஸ் ஸ்டேட்ஸ் எல்லா மாநிலங்களும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக, சங் பரிவார், மோடி, ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் ஒரு மாநிலத்தை டார்கெட் பண்ணாலோ அல்லது ஒரு கட்சியை டார்கெட் பண்ணாலோ அந்த கட்சியும் டிஃபீட் ஆகிருக்கு. அந்த மாநிலத்துக்குள்ளேயும் பிஜேபி நுழைஞ்சிருக்காங்க. காஷ்மீரில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டாங்க. பஞ்சாபில் ஒரு கன்சிடரபிள் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. மராட்டியத்தில் முழுமையாகவே அவங்க பிஜேபி ஆட்சி அமைச்சிட்டாங்க. பீகாரில் இருக்கட்டும், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் இப்படிலாம் இருந்து எல்லா இடங்கள்லையும் அவங்களுடைய பெனட்ரேஷனை டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணுன்னா உள்ளேயே நுழைய முடியாது அப்படின்னு கருதப்பட்ட ஒடிசாவில் கூட பாஜகவினுடைய ஆட்சி அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி அவங்க நகர்ந்துட்டாங்க. அப்போ இந்தியாவில் மோடியினுடைய வருகைக்கு பிறகு, மோடி பிரதமரானதற்கு பிறகு அவர்களால் குறிவைத்து வீழ்த்த முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அவர்களால் குறிவைத்து வீழ்த்த முடியாத, தோற்கடிக்க முடியாத ஒரே கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். த அன்டிஃபீட்டபிள் லீடர் அப்படின்னு இந்தியாவில் ஒருத்தரை மென்ஷன் பண்ணணுன்னா அது திமுகவினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஸோ அந்த ஸ்டேச்சர்லேருந்து தான் இந்த தேர்தலை நம்ம அணுகணும்னு பார்க்குறோம். தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் வந்து ஜெயலலிதாவினுடைய இறப்புக்கு பிறகும் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய இறப்புக்கு பிறகும் நடக்குது. இந்த சேஞ்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏடிஎம்கே ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன். பார்லிமெண்ட்டில் ஒரு கிட்டத்தட்ட ராஜ்யசபா, லோக்சபா சேர்த்து 50 எம்பிக்கள், ஸ்டேட்டில் ஆளுங்கட்சி அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபோர்ஸோட அவங்க வந்து அங்கே பவர் சேஞ்ச், பவர் டிரான்சிஷன் அப்படிங்கிறது நடக்குது. அந்த அதர் ஹேண்ட் திமுகக்குள்ளே வந்தோம் அப்படின்னா அன்றைக்கி லோக்சபாவில் ஒரு எம்பி கூட இல்லை. போஸ்ட் கலைஞர் தலைவர் கையில் அந்த பவர் வரும் பொழுது லோக்சபாவில் ஒரு எம்பி கூட கிடையாது. உள்ளாட்சியில், அதுக்கு முந்தைய உள்ளாட்சியில் பவரே இல்லாமல் இருந்தோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி. இந்த மாதிரி ஒரு அதிகாரமற்ற சூழலில் தான் கட்சி வந்து தலைவருடைய கரங்களுக்கு வருது. இன்றைக்கி ஒரு 8 வருஷம் கழித்து ஒரு அசஸ்மெண்ட் எடுத்து பார்த்தோன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பார்ட்டியாக எடப்பாடி கைகளுக்கு வந்த அதிமுக இன்றைக்கி பவர்லெஸ் பார்ட்டியாக மாறிடுச்சு. பவர்லெஸ்ஸாக இன்றைக்கி திமுக தலைவர் கைக்கு வந்த திமுக அன்டிஃபீட்டபிள் பார்ட்டியாக, மோஸ்ட் பவர்ஃபுல் பார்ட்டியாக தமிழ்நாட்டில் மாறியிருக்கு. இதுக்கு காரணம் தலைவருடைய ஆளுமை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு அன்காம்ப்ரமைஸ்ட், அன்டிஃபீட்டபிள், ஒரு டயர்லெஸ் லீடர் இருக்கார், ஒரு டாலஸ்ட் ஸ்டால்வாட் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அது திமுகவினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும் தான். ஸோ கம்பேரபிளான லீடர்ஸ் வந்து ஆப்போசிட் கேம்பில் பார்க்கவே முடியல. மோஸ்ட் ட்ரஸ்டபிள் லீடராகவும் அவரை தான் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது. அதுதான் இந்த தேர்தலுக்கு வந்து அடிப்படையாக அமைய போகுது. அந்த ட்ரஸ்ட் எலிமெண்ட்டும் அந்த டாலஸ்ட் ஸ்டேச்சரும் தான் இந்த தேர்தலுடைய வெற்றியை தீர்மானிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது 517 தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது திமுக சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு அந்த தேர்தலுமே மட்டும் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க. 80% மேற்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒன்றிய பாஜக அரசால் சில வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்பட முடியாத அந்த நிலை இருந்தது. இது வந்து இந்தியாவுக்கே முன்னோடியான திட்டங்களையும் திராவிட மாடல் அரசு கொடுத்துருக்கு. இந்த நிலையில் இந்த தேர்தலுக்கான இந்த வாக்குறுதிகள் அப்படிங்கிறது திமுகவுக்கு எந்த அளவுக்கான சாதகமான ஒரு களச்சூழலை வெற்றி வாகை சூடக்கூடிய நிலையை கொடுக்கறதுக்கு? ஒன்ஸ் திமுக கன்ஃபஸ் பண்ணிடுச்சு, ப்ராமிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் நடந்தே தீரும். இதுதான் அடிப்படை. இந்த ட்ரஸ்ட்டிலிருந்து தான் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு கடந்த 5 ஆண்டுகளில் இப்போ நீங்கள் சொன்னீங்க 517 வாக்குறுதிகள்னு. ரோட்டில் போய் யார்ட்டையாவது கேட்டோம்னா கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க 517 வாக்குறுதி திமுக கொடுத்துருக்கு, போன வருஷம் 505 வாக்குறுதி கொடுத்துச்சு அப்படின்ட்டு. ஏடிஎம்கே எத்தனை வாக்குறுதி கொடுத்துருக்கு? கூகுள் பண்ணாமல் உங்களால் சொல்ல முடியுமா? என்னால் சொல்ல முடியுமா? ஒரு ஏடிஎம்கேக்காரரே கூப்பிடுவோம், எத்தனை வாக்குறுதி, அந்த நம்பர் என்ன, கூகுள் பண்ணாமல் சொல்லுங்கள், சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வாக்குறுதி, ஒரு தேர்தல் அறிக்கையை மக்கள் நம்புகிறார்களா இல்லையாங்கிறது தான் அடிப்படை. நான் நம்புகிறேன், அதனால் அதில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கையை மக்கள் நம்புறது கிடையாது, அதனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறது கிடையாது. அதனால் எத்தனை நம்பர்ஸ் இருக்குங்கிற கவலை வந்து அதிமுககாரர்களுக்கும் கிடையாது, பொதுமக்களுக்கும் கிடையாது. ஓவரால் 505 404 நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட்டை திமுகவால் வைக்க முடியுது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு அதிமுக கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைகள் இருக்குல்ல, வாக்குறுதிகள், அது எல்லாம் திமுகவினுடைய சாதனைகளின் தொடர்ச்சி தான்.
காப்பிங்கிறது பழசு. நாம சொல்றது அவங்க காப்பி அடிக்கணும், தட்ஸ் டிஃபரெண்ட். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நாம மகளிர் உரிமை தொகைங்கிறது தான் அவங்க குலக்கல் விளக்கு அப்படின்னு மாத்துறாங்க. அப்ப திமுகவின் வெற்றிகரமான திட்டங்கள் இருக்குல்ல, அந்த திட்டங்களின் தொடர்ச்சி தான். நான் வந்து மகளிருக்கு விடியல் பயணம் கொடுப்போம்னா நாங்க ஆண்களுக்கும் அப்படின்னு அவங்க அதை இது பண்றாங்க. அப்ப அதுவே இந்த அரசு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கவர்மெண்ட், தன்னுடைய ப்ராமிசஸை டெலிவர் பண்ண கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு திமுக தேர்தல் அறிக்கை சாட்சி இல்லை, அதிமுக தேர்தல் அறிக்கையே சாட்சி. தாவேகாவுடைய இது ப்ராமிசஸ் எல்லாம் எடுங்க, அது எல்லாம் இன்னைக்கு இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறதோ அதை ரெட்டிப்பாக்குவோம், 3 மடங்காக்குவோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். அப்போ என்ன அர்த்தம், எதிர்க்கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கை கூட திமுக அரசின் சாதனைகளின் தொடர்ச்சியாகத்தான் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த அரசுக்கான தலைச்சிறந்த பாராட்டு. அதுதான் தேர்தல் ரிசல்ட்டையும் சொல்ல போகுது. இதே சமயம் நீங்கள் ஏடிஎம்கேவனுடைய தேர்தல் அறிக்கைகள் கடந்த காலங்களில் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். 2011ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 186 வாக்குறுதிகளை அதிமுக கொடுத்துச்சு. 2016ஆம் ஆண்டில் 321 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஸோ 2 தேர்தல் அறிக்கையிலையும் சேர்த்து ஒரு 507 வாக்குறுதிகள். இந்த 507 வாக்குறுதிகளில் 269 வாக்குறுதிகளை தான் அவங்க வந்து செயல்படுத்தினாங்க. ஏறக்குறைய 50, less than 50. இது ஜியோ போட்டது, இது ஃபீல்டில் கன்வெர்ட் ஆனது இன்னும் குறைவாக இருக்கும். அப்போ 50% குறைவாக மட்டும்தான் ஜியோவே போடப்பட்டுச்சு அதிமுகவினுடைய திட்டங்களுக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் 505 சொன்னால் 404, ஏறக்குறைய 80% நெருங்கி. மிச்சதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி, யூனியன் கவர்மெண்ட்டோட பிரச்சனையினால நாங்கள் வந்து செயல்படுத்த முடியாமல் இருக்குது, செய்யாமல் இல்லை, அவங்களுடைய பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது. இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையை மதிப்பிட வேண்டியிருக்கு. இந்த தேர்தல் அறிக்கை அடிப்படையில் சாதனைகளின் தொடர்ச்சி. நீங்கள் தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரியான திட்டங்களில் பயனாளர்களுக்கு 1500 2000 இந்த மாதிரியான தொகையை உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு ஒரு அறிக்கை இருக்குது, அந்த வாக்குறுதி இருக்குது. நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த திட்டம் தேர்தல் அறிக்கையில் திமுகவினுடைய கடந்த கால தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படலை. அரசு வந்த பிறகு மாணவர்களுக்கு தமிழ் புதல்வனும் புதுமை பெண்ணும் ஒரு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதோட இம்பேக்ட் என்ன? 2021ஆம் ஆண்டு அரசு பள்ளியில் படிச்சுட்டு காலேஜுக்கு போன மாணவர்களுடைய எண்ணிக்கை 45%. இன்னைக்கு 2026 75%. அப்போது இந்த 30% மாணவர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு திறமை இல்லாமல் இருந்துச்சா? வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அந்த வாய்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு புதுமை பெண்ணும் தமிழ் புதல்வன் திட்டமும். அப்போ அந்த திட்டத்தை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அதில் குறிப்பாக ரொம்ப அட்ராக்டிவான ஸ்கீம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் 8000 ரூபா மதிப்புள்ள கூப்பன் கொடுக்கப்படும், இல்லத்தரசி கூப்பன். நீங்கள் அந்த ஸ்கீம் வந்து ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாவுடைய அடையாளம். ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு அவங்க வாக்குறுதியில் கொடுக்குறாங்க ஏடிஎம்கேல. போன முறை வாஷிங் மிஷின் கொடுப்பேன்னு சொன்னாங்க, வாஷிங் மிஷினை இப்போ டீலில் விட்டாங்க. இல்லை, வாஷிங் மிஷினுக்கான தேவை இருக்குங்கிறதுனால தான் போன தடவை சொன்னீங்க. அப்போ இன்றைக்கி அந்த தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தானே சொல்லியிருக்கணும். ஏன் நீங்கள் அதுக்கு பின்னால் ஒரு சமூக காரணம் அல்லது ஒரு அரசியல் புரிதல் இது எதுவுமே இல்லை. இலவசம் பிளைண்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் அந்த ஃப்ரிட்ஜை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு வராங்க. திமுகவோட தேர்தல் அறிக்கை அப்படி கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தேவை இருக்கும். இன்றைக்கி நகர்ப்புறத்தில் ஏறக்குறைய 75% மேலேயும், கிராமப்புறங்களில் 55% 65% ஃப்ரிட்ஜ் இருக்குது. அவங்க மேலே ஏன் நீங்கள் கொண்டு போய் ஃப்ரிட்ஜை திணிக்கிறீங்க? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தேவை இருக்கும், ஒரு பொருள் இல்லாமல் இருக்கும். என் வீட்டில் மைக்ரோவேவ் ஓவன் இல்லாமல் இருக்கலாம், என் வீட்டில் இல்லையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். என் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருக்கலாம், என் வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லாமல் இருக்கலாம், என் வீட்டில் ஒரு எல்இடி டிவி இல்லாமல் இருக்கலாம். அதில் ஒரு 8000 ரூபாய் கிளைம் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அப்போ என்னென்னா, பயனாளர்களுக்கு, வாக்காளர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறோம். எந்த பொருளையும் அவங்க மேலே கொண்டு போய் திணிக்கலை. இட்ஸ் தேர் சாய்ஸ். நான் என்ன வேணும், எனக்கு என்ன தேவைங்கிறத நான் தீர்மானிச்சுப்பேன். அதுக்கு அரசு உதவி பண்ணுது. இந்த சுதந்திரத்தை வாக்காளர்களுக்கு கொடுத்தது தான் இதனுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஒன்று. ரெண்டாவது, ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் அவங்க பண்ணுவாங்க, அது வாட்சுக்கு வரப்போகிறது இல்லை, அதுக்கு வேறு. அப்படின்னா ஒரு பெருநிறுவனம் மட்டும்தான் லாபம் அடையும். அப்போ பெருநிறுவனம் லாபம் அடைகிறதுக்கு பதிலாக இங்கே ஒவ்வொரு சின்ன சின்ன வியாபாரி, உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டோர் வச்சுருக்கக்கூடியவர், ஒரு குக்கர் விற்கிறவர், ஒரு சாதாரண எல்இடி டிவி விற்கிறவர், இந்த மாதிரி உங்கள் பகுதிகளில், கிராமப்புறங்களில், சின்ன சின்ன நகரங்களில் இருக்கக்கூடிய விற்பனையாளர்கள் வந்து இந்த திட்டத்தில் 8000 ரூபா கூப்பன் திட்டத்தில் பயனடைய போகிறாங்க. மூணாவது, நீங்கள் ஒரு பொருளாக வாங்கி கொடுக்கும்பொழுது அதிமுக அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வரதே கொள்ளையடிக்கிறதுக்கு தான். அதில் கமிஷன் அடிக்கிறதுக்கும் கட்டிங் அடிக்கிறதுக்கும். அவர் வந்து திமுக எப்படி கூப்பனில் நீங்கள் கொள்ளையடிக்க முடியும்? நான் கேட்குறேன், ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப சிம்பிளுங்க. கூப்பன் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் ஒரு பொருளை போய் வாங்க போகிறீங்க, மொத்த பில்லில் 8000 ரூபாய் குறைச்சிக்க போகிறீங்க. இதில் யார் கொள்ளையடிக்க முடியும்? இதே நான் ஒரு பொருளை ஒரு உற்பத்தியாளர்கிட்டேருந்து வாங்கி உங்ககிட்ட கொடுக்குறேன், அதில் கொள்ளையடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதுதான் வித்தியாசம். அப்போ 3 விஷயத்தில் இந்த ஸ்கீம் வந்து யூனிக்காக மாறுது. வாங்கக்கூடிய மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு, பயனாளர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது. எனக்கு என்ன தேவையோ அதை நான் தீர்மானிச்சுப்பேன். ரெண்டாவது, உள்ளூர் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய அளவில் வர்த்தகத்தை கொடுக்குது. 2. மூணாவது, ஊழல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்த ஸ்கீம்லேருந்து தூக்கி வெளில போட்டுருது.
அந்த வகையில் இது யூனிக்கான ஸ்கீம். இப்படி ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் இப்படி நம்ம ஆய்வு பண்ணலாம். எதிர்க்கட்சியான அதிமுகவும் தாவேகா தலைவர் விஜயும் எதனா சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆளுங்கட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இல்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. ஏன்னா இது இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா, அதிமுக ஆட்சியெல்லாம் பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் நடந்தது, அது மட்டும் இல்லாமல் சாத்தான்குள்ள இரட்டைக்குழு வழக்கும் இந்த நடந்தது. இதை வந்து மறந்துட்டு இதை பேசுகிறாங்களா? இல்லை, அடிப்படையில் பாயிண்டடான கிரிட்டிசிசம் வைக்க முடியல அப்படிங்கிறப்போ ஜென்ரலான கிரிட்டிசிசம் வைப்பாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் டிஎம்கே கவர்மெண்ட்டில் பணப்புழக்கம் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. அது என்ன பணப்புழக்கம் இல்லை, எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அதை? இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஓட்டுநர் தப்பு பண்ணிட்டாரு, இல்லை ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கணும், நான் கொடுக்கணும். ஆதாரம் இல்லைன்னா நான் ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடியாது. இதுக்கு நீங்கள் பணப்புழக்கம் இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரத்தை கேட்பீங்க? முதல்ல கேட்கவே முடியாது. அப்போ ஜென்ரலான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஜென்ரலைஸ்டான அக்யூசேஷன் தான் சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலத்தில் பெருங்கலவரங்கள் அப்படின்னு ஒன்று தமிழ்நாட்டில் நடக்கலை. ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்தது. ஒரு இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறது கொலாப்ஸ் ஆன ஸ்டேட்டில் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் இன்டர்நெட் ஷட் டவுனுங்கிறது பெரிய அளவில் நடத்தப்படலை. 144 பெரிய அளவில் இந்த 5 ஆண்டுகளில் போடப்படலை. இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கான சாட்சி. அதிகமான குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியலில் டாப் 10லையோ டாப் 15லையோ தமிழ்நாடு இல்லை. பெர் கேபிட்டா கிரைம்னு சொல்லுவோம், இத்தனை லட்சம் பேருக்கு இத்தனை குற்றங்கள் அப்படின்ட்டு. அந்த பட்டியலில் முதன்மை மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாட்டில் இது எல்லாம் இருக்கிறது பிஜேபியும் அதிமுக கூட்டணியான மாநிலங்களும் தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் இருக்குல்ல, அங்கே ஒரு கொலை நடக்குது, இங்கே ஒரு வழிப்பறி நடக்குது, இந்த மாதிரியான குற்றங்களை அரசு எப்படி முகம் கொடுக்கிறது, அதை எப்படி அரசு கையாளுது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும். நான் 0 எஃப்ஐஆர் பண்ணுவேன்னு சொன்னால் அது வந்து ஒரு நல்ல ஆட்சிக்கான சாட்சி கிடையாது. நான் குற்றமே இல்லாமல் பண்ணிடுவேன், 0 பண்ணிடுவேன்னு சொல்கிறது வந்து ஒரு உட்டோப்பியா. அது நடக்காது, அது சாத்தியமில்லை, போய் சொல்கிறான்னு அர்த்தம். அப்போ கடந்த ஆட்சியை விட குற்றங்கள் சிறப்பாக கையாளப்படுதா, குறைக்கப்படுதா? மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது குறைக்கப்படுதா? இப்போ கடந்த ஆட்சியை விட தமிழ்நாட்டில் குற்றச்செயல்கள் குறைவு. கடந்த ஆட்சியை விட குற்றச்செயல்கள் விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படுது. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்பொழுது தமிழ்நாட்டில் குற்றச்செயல்கள் குறைவு. இதுதான் அடிப்படை. இப்போது பொள்ளாச்சியில் ஒரு பாலியல் குற்றம் நடக்குது. அந்த குற்றவாளிக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு அனைத்து கட்சிகளும் ரோட்டில் இறங்கி போராட வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் கோயம்புத்தூர்லையும் அந்த சம்பவம் நடந்து எஃப்ஐஆர் ஆனதுலேருந்து 6 மாதத்திற்குள்ளாக 2 கேஸையும் முடிச்சு ஜட்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டோம். குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம். அதற்கு பிறகு அதில் இன்னொருத்தர் இருக்காருன்னு சஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா, நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த பிறகு நீங்கள் இன்னொரு குற்றவாளின்னா உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருக்கு, நீங்கள் ஏன் அப்பீல் போகலை, நீங்கள் ஏன் சீராய்வு மனு தாக்கல் பண்ணலை, ஏன் நீதிமன்றத்துக்குள்ளே போய் அதுக்கான நடவடிக்கை நீங்கள் எடுக்கலை? ஏன்னா யாரும் இல்லை, உங்களுக்கு அரசியல் பண்ணணுங்கிறத தாண்டி அதில் வேறு நோக்கம் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பெரிய துப்பாக்கிச்சூடு, அதாவது பொதுமக்கள் மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவம் இந்த 5 ஆண்டுகள் ஒன்று கூட நடக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் அப்படி இல்லை. போராடிய மக்களை துப்பாக்கியால் சுட்டு கொண்டுட்டு நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, போக்சோ வழக்குகள் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நம்ம இதை கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா போக்சோ வழக்குகள் மற்ற கிரிமினல் குற்றங்கள் போல விசிபிள் ஆனது கிடையாது. அது வெறும் விசிபிள் ஆனது மட்டும் கிடையாது. என்சிஆர்பி டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, போக்சோ குற்றங்கள் பெரும்பகுதி, ஏறக்குறைய 95லிருந்து 98% பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் சுற்றத்தார் மூலமாக நடத்தப்படுது. அவங்க உறவினராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சொந்தக்காரனாக இருக்கலாம், வீட்டுக்குள்ளே இருக்கலாம், அந்த தெருவில் இருக்கலாம். அந்த குழந்தைக்கு தெரிந்த ஒருவர் தான் அந்த குற்றத்தை ஈடுபடுறாங்க. அப்போது விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவே செய்வாங்க. முதல்ல ஒரு அவேர்னஸ் இருக்குன்னா மட்டும்தான் அது குற்றம்ங்கிற புரிதலே அந்த குடும்பத்துக்கும் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கும் வரும். அடுத்தது காவல்துறை அதை ப்ராப்பராக கையாண்டா மட்டும்தான், அந்த நம்பிக்கை மக்களுக்கு வந்தால் மட்டும்தான் எஃப்ஐஆர் கொடுக்க வருவாங்க. 3வது, இதை ஒடுக்கியே தீரணும், மறைக்கக்கூடாது அப்படிங்கிற புரிதல் காவல்துறைக்கு இருந்தால் மட்டும்தான் நம்பர் ஆஃப் எஃப்ஐஆர் அதிகமாக. இந்த 3 திமுக அரசு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் போக்சோ குறித்த விழிப்புணர்வு முகாம்களை நடத்தியிருக்கு. ஸோ பீப்புள் ஆர் அவேர், ஒரு பெரிய அளவில் அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு. மக்களுக்கு நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்ததுனால அவங்க போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி வராங்க. காவல்துறை இதை ஒழுங்காக செயல்படுத்தணும், ஒழுங்காக கட்டுப்படுத்தணுங்கிற காரணத்தினால நம்பர்ஸ் குறித்து கவலைப்படாமல் எஃப்ஐஆர் போடுறாங்க. ஸோ எஃபெக்டிவாக செயல்படுறதுனால தான் அந்த கிரைமுடைய எண்ணிக்கை வந்து உங்களுக்கு பெருசாக தெரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்ல முடியும். சிதம்பரத்தில் வந்து குழந்தை திருமணம் பண்ணுறாங்க, தீட்சிதர்கள் குழந்தை திருமணம் பண்ணுறாங்கங்கிற குற்றச்சாட்டு நெடுங்காலமாக இருக்குது. அது இன்னைக்கு நேற்று இல்லை, 15 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக அவங்க அந்த பழக்கத்தில் இருக்குங்கிறது இருக்குது. ஆனால் யாரும் அவங்க மேலே போக்சோ குற்றச்சாட்டு சாட்டி எஃப்ஐஆர் போட்டது கிடையாது. திமுக அரசு வந்த பிறகு தான் தீட்சிதர்கள் மேலே, குழந்தை திருமணம் செய்யக்கூடிய தீட்சிதர்கள் மேலே போக்சோ குற்றத்தில் வந்து எஃப்ஐஆர் போட்டோம். அப்போ ஜெயலலிதாவால் நடவடிக்கை எடுக்கப்படலை,
எடப்பாடியால் நடவடிக்கை எடுக்கப்படல, திமுக இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கு. அவங்க காலத்துலலாம் கிரைம் இருந்து அதை போலீஸ் சரியாக ஹேண்டில் பண்ணல. இன்னைக்கு கிரைம் இருந்துச்சு, போலீஸ் அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதனால அந்த நம்பர்ஸ் பெருசாக தெரியுதுன்னு தான் பார்க்க முடியுமே தவிர, நீங்கள் கொலை குற்றம்ங்கிறது விசிபிளாக தெரியும், மேண்டேட்ரியாக எஃப்ஐஆர் ஆகிடும். ஒரு வன்முறை நடக்குதுன்னா அது விசிபிளாக தெரியும், மேண்டேட்ரியாக எஃப்ஐஆர் ஆகிடும். ஆனால் பெரும்பாலான பாலியல் குற்றங்கள் அவங்கள சுற்றத்தாரால் நடத்தப்படுவதால் ட்ரஸ்ட்டும் அவேர்னஸும் இருந்தால் மட்டும்தான் எஃப்ஐஆர் ஆகும். ட்ரஸ்ட்டையும் அவேர்னஸையும் இந்த அரசு கிரியேட் பண்ணியிருக்கு. அதனால தான் அந்த எண்ணிக்கை பெருசாக தெரியும். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அதிமுக அப்படிங்கிறது பவர்லெஸ்ஸாக மாறி இருக்கு. அப்போ பீகாரில் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் இபிஎஸ்க்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறது வெட்டு வெளியே. ஏன்னா இரட்டை என்ஜின் சர்க்கார் வரப்போகுது அப்படிங்கிற மாநிலங்கள் எல்லாமே பார்க்க முடியுது, எல்லாமே என்ன நடக்குது அப்படிங்கிறத. இப்போ மாண்புமிகு தூத்துக்குடி எம்பி அவர்களும் கூட பேசியிருந்தாங்க. இவர் வந்து இபிஎஸ் ஒரு காலத்தில் இந்தி கற்றுக்கிட்டு ஏதோ ஒரு மாநிலத்தோட ஆளுநராக வர போறாரு, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையான ஒரு சில விஷயம்? அடிப்படையில் நீங்கள் சொன்னீங்க பீகார் மாடல் அப்படின்ட்டு. பீகார் மாடலோ தமிழ்நாடு மகாராஷ்டிரா மாடலோ தமிழ்நாட்டில் அவங்களால செயல்படுத்த முடியாது. ஏன்னா அதுக்கு முதல்ல ஆட்சிக்கு வரணும். ஆட்சிக்கு வந்தால் தான் சிஎம் பிஜேபி சிஎம்னு போட முடியும். அது தமிழ்நாட்டில் சாத்தியமே இல்லைன்னு வைங்களேன். ஆனால் இன்னொரு புது மாடலை அவங்களால கிரியேட் பண்ண முடியும். அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் ஒரு சங் பரிவார் ட்ரெயின்டு ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வைக்கலாம். இல்லைன்னா அந்த சங் பரிவார் ட்ரெயின்டு ஆர்எஸ்எஸ் ட்ரெயின்டை விட நான் பெட்டரான சங்கி அப்படின்னு எடப்பாடி வந்து பிஜேபிக்கு ப்ரூவ் பண்ணி அந்த இடத்துல தொடரலாம். இது ரெண்டு தான் ஆப்ஷன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பிஜேபி வந்து ஒரு சேர்ந்தாரை கொள்ளி. அது எதிரில் நிற்கிறவங்களை விட கூட இருக்கவனை தான் முதல்ல அடிக்கும். இந்தியா முழுக்க பிஜேபியோடு கூட்டணி வைத்து அழிந்த கட்சிகள்ங்கிற பட்டியல் தான் இருக்கே தவிர எதிரில் நின்று அழிஞ்சு போன கட்சிகள் அப்படின்ட்டு பெருமளவு கிடையாது. அவங்க உயிர்ப்போடு இருக்கிறாங்க, அரசியல் பண்ணுறாங்க, வெற்றி தோல்வி வேற. ஆனால் கூட இருந்த கட்சிகள் எல்லாம் தங்களுடைய பேஸே இழந்துட்டாங்க. அது பட்டியல் போட்டு சொல்லிட்டே போகலாம். இன்னைக்கு கடைசி பலியாடு வந்து நிதிஷ்குமாருடைய கட்சியாக இருக்கிறது. அப்போ அதை அதிமுக செயல்படுத்த முடியுமா அப்படின்னா அதை பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியை தான் பிடிக்க முடியாது, அதிமுக கட்சி தலைமை பிஜேபியை மாற்றிக்கிட்டா அந்த இடத்தை நோக்கி தான் அவங்க நகருவாங்க. எங்களுடைய இளம் தலைவர் இளைஞரணி செயலாளர் கேம்பெயினில் ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீங்கள் தான் நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கணும்னு எடப்பாடியை நோக்கி சொல்கிறார். அது ஒரு சட்டையராக தோணலாம், பட் அதுக்கு ஒரு டீப் பொலிட்டிக்கல் மீனிங் இருக்குது. பிஜேபியால் தமிழ்நாடு முதலமைச்சரை மாற்ற முடியாது, ஏன்னா அது திமுகவுக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் உறுதி பண்ணிட்டாங்க. அதிமுகவினுடைய தலைமையை பிஜேபி மாற்றிடும். எடப்பாடியை விட ஒரு சிறந்த சங்கியை அந்த இடத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கும். அதிமுக வந்து பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிற இடத்துல இருந்து பறிக்கப்பட்டும் சிதைக்கப்பட்டுன்ற அந்த இடத்தை நோக்கி நகர்த்திடுவாங்களா? பிரதான எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்து வருது வரலைங்கிறதெல்லாம் தாண்டி பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸை இப்போவே நாக்பூரும் டெல்லியும் தான் எடுக்குது. யார் எங்கே கூட்டணி வைக்கணும், கூட்டணிக்குள்ளே யார் வரணும், யார் இருக்கக்கூடாது, இது எல்லாத்துக்கும் ஒப்புதல் வாங்கக்கூடிய இடத்துக்கு இவர் வந்துட்டார், இபிஎஸ் வந்துட்டார். ஒப்புதல் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு அமித்ஷா டெல்லி போகிறது, எல்லாத்துக்கும் டெல்லி போகிறது. டெல்லி போகிறது மட்டும் கிடையாது, அவர் கடைசியாக போகும்போது சொன்னார், நான் அப்போ ஒரு தடவை வந்தேங்க, இப்போ ஒரு தடவை வந்தேன், நீங்கள் அடிக்கடின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே அடிப்படையில் பொய்யான செய்தி. முத என்ன சொன்னார்னா, கட்சி ஆஃபீஸை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு போனார் ஒன்று. அடுத்து இந்த கார் மாறி மாறி போனார் ஒன்று, அது கர்ச்சிஃப் மூடிட்டு போனது 3. இன்னொரு தடவை வந்துட்டு இல்லை பாருங்கள் கர்ச்சிஃப்லாம் நான் மூடில் பாருங்க அப்படின்னு சிரிச்சு காட்டினார், அது 4. இப்படி நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போது எனி டெசிஷன் ஒரு கட்சியில் ஒருத்தர், அதாவது சொந்த கட்சியில் செங்கோட்டையனை வச்சுக்கணுமா வேணாமாங்கிற முடிவையே ஒரு டெல்லியில் கேட்டு தான் இருக்கிறார். வெளில போன தினகரனை சேர்க்கணுமா வேணாமாங்கிற முடிவையே ஒரு டெல்லியில் கேட்டுட்டு தான் இருக்கிறார். அப்போ கட்சியினுடைய உள் விவகாரங்கள் வரைக்கும் பாஜகவும் அமித்ஷாவும் ஏற்கனவே தலையிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்போ அடுத்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு இருக்கக்கூடிய தலைமையை நோக்கி தான் அவங்க நகர்த்துவாங்க. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு இப்போது முயற்சி செய்ய வேண்டும். இப்போ பண்ணுற முயற்சியெல்லாம் அதுக்கான முயற்சி தான், ஆட்சி பிடிக்கிற முயற்சி கிடையாது. ஏன்னா அது அவருக்கே தெரியும். ஏன்னா ஆமாம் நிச்சயமா, ஏன்னா அது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா அவர் என்ன நினைச்சாருன்னா விஜய் நம்ம கூட வந்துடுவார் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கரூர் சம்பவத்துக்கு மனசாட்சியை தூக்கி போட்டுட்டு அவர் வந்து முட்டு கொடுத்தார். செத்த மனிதர்களுக்கு நீதி கிடைக்கிறத விட தன்னுடைய அரசியல் முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அன்னைக்கு அவர் ஆதரவு தெரிவித்தார். இன்னொரு முக்கியமானது, கூட்டங்களில் தன்னுடைய கட்சிக்காரர்கள் கையில் அந்த கட்சியினுடைய கொடியை கொடுத்து கொடி அசைது பார்த்தீங்களா பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படிலாம் சொன்னார். இன்னைக்கு அது இல்லைங்கும் பொழுதே விமர்சனம் வைக்கிறாங்க. ஆமாம், அது என்னன்னா அவங்க வந்தாதான் ஜெயிக்க முடியுங்கிறது தெரிஞ்சதுனால தான் அன்னைக்கு அப்படி சொன்னார். வந்தாலும் ஜெயிக்க முடியாது, அது வேற கதை. பட் இன்னைக்கு அவங்க இல்லைங்கிறப்ப அவருக்கு நல்லா தெரியும் இந்த ஆட்சி வந்து அப்படின்ற மாதிரியான ஒரு மாயை இருந்தது அவங்க கிட்ட, இன்னொரு கை இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆமா, இன்னைக்கு அது வாய்ப்பு இல்லை, அதுவும் வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னும் ஒரு விஷயம், எடப்பாடி ஒரு 0, எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு 0. அவருக்கு பின்னால் எத்தனை நம்பர்ஸை நீங்கள் சேர்த்தீங்கன்னாலும் அது 0வாக தான் மாறும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பிஜேபி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ். அதோட நீங்கள் எத்தனை நம்பர்ஸை எத்தனை வேல்யூஸ் ஆட் பண்ணிங்கனாலும் அது நெகட்டிவாக தான் மாறும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்பர் 1, அவருக்கு பின்னால் நீங்கள் எதை ஆட் பண்ணிங்கனாலும்
அந்த வேல்யூ ஆட் ஆகிட்டே தான் போகும். கண்டிப்பா இது ஒரு பக்கம் இருக்க. தாவேக தலைவர் விஜய் புதிய அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு கட்சி, அதற்கு ஒரு தலைவர். இப்போ வந்து திருச்சியில பரப்புரை பண்ணிட்டு இருந்தார் அண்மையில. அப்போ வந்து ஒரு விஷயம் அவர் என்ன ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, அவருடைய ஜனநாயகன் திரைப்படம், இறுதி திரைப்படமான ஜனநாயகன் அப்படிங்கிறது வெளியாகவே இல்லை, ரிலீஸ் பண்ணவே விடலை. இது வந்து ஒன்றிய அரசும் ப்ளஸ் திமுகவும் சேர்ந்த கூட்டு சதி அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அதே வேளையில் வந்து TN 2026 அப்படிங்கிற திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இதுக்கு திமுக வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது விஜயினுடைய செயல்பாடுகள் வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுகளை வந்து ஆதவ அர்ஜுனாவும் சேர்த்து இன்னைக்கு வந்து ரொம்ப பகிரங்கமாக வந்து பேசியிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அடிப்படையில் கட்சின்னா அவங்க ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. அங்கே விஜயை நம்பி போகக்கூடிய தோழர்கள் எல்லாருமே வந்து அவரை சினிமாவில் பார்த்து ரசித்து அதன் மூலமாக போன தோழர்கள் தான். அவர் பேசின தத்துவத்தின் காரணமாகவோ, அவர் பேசின ஒரு லட்சியவாதத்தின் காரணமாகவோ, இல்லை அவர் பண்ண மக்கள் நல திட்டங்களின் காரணமாகவோ இதெல்லாம் பண்ணலை. பட் சொல்கிறேன், அதன் காரணமாகவோ அவங்க வந்து போகலை. இப்போ அவருக்கு பின்னால் போகக்கூடிய எண்ணிக்கை வந்து அவர் ஹீரோ. எதில் ஹீரோ? சினிமாவில் ஹீரோ. அதை மட்டும்தான். அப்போ இவங்களை இன்டாக்டாக வச்சுக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு கான்செப்ட் என்னென்னா சினிமாட்டிக் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் அவர் ஹீரோ, திமுக வில்லன் அப்படின்ட்டு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் ஹீரோ திமுக, வில்லன் பிஜேபி. பிஜேபி எதிர்க்க தயங்கக்கூடிய அவ்வளோ பேரும் கோமாளிகள் அல்லது துரோகிகள். எடப்பாடி துரோகி, விஜய் கோமாளி. இதுதான் தமிழ்நாட்டில் ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா. இவர் வந்து தன்னுடைய பிரச்சனைன்னு எடுத்துப்போம். ஜனநாயகன் பிரச்சனை வந்து அவருடைய பிரச்சனை, அவர் துறை சார்ந்த பிரச்சனை. நெருக்கடி கொடுக்கறது பிஜேபி, அவர் திட்டுறது திமுகவை. சிபிஐயில் வழக்கு போன பிறகு சிபிஐ நெருக்கடி கொடுப்பது பிஜேபி, அவர் திட்டுறது திமுகவை. பர்சனல் விஷயம் நம்ம போகக்கூடாது தான். ஆனால் அவரை ஒரு நடிகையோடு தொடர்பு படுத்தி முதல் முறையாக பேசிய ஒரு அரசியல் தலைவர் பிஜேபியினுடைய மாநில தலைவர். முதல் முறையாக இல்லை, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த பொலிட்டிக்கல் லீடரும் அதை வெளிப்படையாக பேசலை. ஏன்னா அது நமக்கு அவங்க பர்சனல் தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுவெளியில் அசிங்கப்படுத்தினது வந்து அரசியலுக்காக பயன்படுத்தினது பிஜேபி. ஆனால் அவர்களுடைய ரசிகர்கள், ஆதரவாளர்கள் குற்றஞ்சாட்டுறது திமுக. ஸோ படப்பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது சிபிஐ பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், இது எல்லாவற்றிலும் நெருக்கடி கொடுப்பது பிஜேபி, அவர்கள் திட்டுவது திமுகவை. அப்போ வந்து ஒரு போதிய வந்து அரசியல் அனுபவம் இல்லை, அடிப்படை புரிதலும் இல்லை. எல்லாம் உங்களுக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை. பிஜேபியை நியூட்ரலைஸ் பண்ணணுங்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டே. ஓ, அப்போ பி டீம்ங்கிறது உண்மைதான். பி டீமா சி டீமாலாம் நமக்கு தெரியாது. அடிப்படை என்னன்னா, பிஜேபியால் உருவாகக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீ திமுகவை குறை சொல்லு. அது பர்சனல் விஷயம் மட்டும் கிடையாது. பிரைவேட் அஃபேர் எடுங்க, இன்னைக்கு இப்போ பப்ளிக் அஃபேர் எடுங்க. இந்தியாவில் இருக்கு, நாடு முழுக்க இருக்கக்கூடிய கேஸ் தட்டுப்பாட்டுக்கு காரணம் பிஜேபி. அவர் கொண்டு வந்து திமுக குற்றச்சாட்டு. எந்த ஊரில் லாஜிக் வேண்டாம், ஒரு அடிப்படை புரிதல் வேண்டாம். 12ஆம் கிளாஸ் பையனை கூப்பிட்டு இந்த பவர் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் சொல்லிவிடும். 12ஆம் கிளாஸ் பையனை ஒரு ChatGPT போய் கேஸ் பிரச்சனைக்கு யார் காரணம், என்ன கான்ஸ்டியூஷனல் பவர்னு எல்லாத்தையும் கேஸ் டீட்டெயில் வரைக்கும் எடுத்து கொடுத்துரும். ஆனால் அந்த புரிதல் கூட இல்லாமல் நினைக்கிறீங்களா? புரிதல்லாம் உண்டு. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் போய் திமுகவை திட்டு கேஸ் பிரச்சனைக்கு. கிராமத்தில் எளிய மக்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டியூஷனல் பவர்ஸ்லாம் தெரியாது, பிஜேபி தெரியாது, மோடி தெரியாது, நீ போய் திமுக திட்டினா நம்பிடுவாங்கங்கிற அசைன்மெண்ட் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. எக்ஸாக்ட்லி. கல்வி நிதி பிரச்சனைக்கு அவர் யாரை குற்றம் சாட்டினார்? நீங்க ஏன் வாங்கல, ஏன் கொடுக்கலன்னு பிஜேபி பார்த்து கேட்கல, நீங்க ஏன் வாங்கல. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பட்டியல் போட்டு பார்த்தோம்னா பாஜகவின் தவறுகளுக்கு திருப்பரங்குன்ற விஷயத்தில் அவருடைய ஸ்டாண்ட் என்ன? எதுவுமே இல்லை, எதுவும் கிடையாது. அப்போ 2 ஸ்டாண்ட் எடுப்பார். ஒன்று, பிஜேபியை திட்ட வேண்டிய இடத்துல திமுகவை திட்டுறது, இல்லை திமுகவை திட்டவே முடியாது அப்படின்னா மௌனம் காக்குறது. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிறாங்க? தமிழ்நாட்டில் டிராவிடியன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து திமுக அதிமுகன்னு 2 பிளேயர்ஸ் வந்து இருக்கிறாங்க அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. அதிமுக ஒரு சூடோ டிராவிடியன் பார்ட்டி, அது திராவிட இயக்க போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இப்போ அந்த கட்சி டிட்டோரேட் ஆகுது, அந்த ஓட்டு திமுகவை நோக்கி வந்துடக்கூடாது, அப்போ திமுக வலிமை பெற்று விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க வந்து இப்படி ஒரு பிளேயரை புதுசாக இறக்குறாங்க. ஏன்னா பிஜேபி வந்தால் விரட்டி அடிச்சுடுவாங்க மக்கள், மதவாதத்தோடு வந்தால், ஏதோ சாதி கட்சிகள் வந்தால் மக்கள் விரட்டி அடிச்சுடுவாங்க. அப்போ ஒரு நியூட்ரல் நேமில் ஒரு ஒரு இமேஜ் ட்ராப்புக்குள்ளே தள்ளலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே விழிப்புணர்வு கொண்டவர்கள். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அவர் ஸ்டைலே சொல்லணும்னா வேட்டைக்காரன் நினைக்கிறேன். அந்த படம் வேதநாயகம்னா பயம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும், அந்த மாதிரி இவருக்கு பாஜகன்னா பயம். பாடினாலே நாக்கு சுலுக்கிக்குது இப்போ அவருக்கு. இப்போ இந்த மாதிரி பாஜகவை எதிர்ப்பதற்கு துணிவற்றவராக அவர் இருக்கிறாங்கிறது மக்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவர் எத்தனை பிஆர் சிஆர் டிஆர் எத்தனாவது டீமாக இருந்தாலும்
தமிழ்நாடு மக்கள் அவரை பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதே போல் ஹேண்டில் பண்ணுறாங்க. கண்டிப்பாக மக்கள் வந்துட்டு ஒரு அந்த மாயையெல்லாம் தாண்டி பகுத்தறிவோடு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி பாஜக என்றைக்குமே வந்துட்டு எந்த சதி செய்தாலும் யார் மூலமாக வர முயற்சித்தாலும் தமிழ்நாட்டில் கால் பதிக்கவே முடியாது அப்படிங்கிற நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.